அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களிலே மிகவும் விசேஷமானவர்கள் யார் என்று ஒரு கணக்கு எடுத்தால் அல்லது போட்டி வைப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக யோசேப்பு, யூதா என்கிற இந்த 2 பேர் முக்கியமானவர்களாக அவர் குறிப்பிடத்தக்கவர்களாக இருப்பார்கள். இந்த பகுதி கவனித்து பாருங்கள். இந்த விசேஷத்துக்குரியவனாக ரூபன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரூபன் தான் யாக்கோபின் மூத்த குமாரன், சிரேஷ்டகுமாரன். அவன்தான் ஆசிரிக்கப்பட்டவனா, இந்த விசேஷத்துக்குரியவனா இருக்க வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு செய்த துரோகத்தினால அவன் அத்தனை பெரிய அந்த பாக்கியத்தை, சிரேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய தகுதியை அவன் இழந்து விட்டான் என்பது எத்தனை துயரமான ஒரு விஷயம் பாரு. காரணம், ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன், ஸ்திரத்தன்மை இல்லாதவன். அவன் பலவித இச்சைகளினாலே அலசடிப்பட்டவன். அதன் விளைவு சிரேஷ்டபுத்திரனுக்குரிய பாகத்தை அவன் இழந்துட்டான் பாருங்க. ஆக இந்த தகுதிகளை யோசேப்பும் யூதாவும் பகிர்ந்து கொண்டார்கள். தகப்பனுடைய ஆஸ்திகளிலே டபுள் போர்ஷனுக்குரியவன் சிரேஷ்டபுத்திரன். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோசேப்பு எடுத்துக் கொண்டான். யோசேப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் குமாரர் மனாசே, எப்ராயிம் 2 கோத்திரம் ஆயிட்டாங்க பாரு. அதன் பிறகு தலைமைத்துவம் யூதாவுக்கு வந்தது. சிரேஷ்டபுத்திரனுக்கு தான் தலைமைத்துவம். ஆனால் அந்த தலைமைத்துவத்தை யூதா எடுத்துக்கொண்டான். இப்படி இந்த ரூபன் அநியாயமாய் தன்னுடைய அந்த பாக்கியத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். காரணம், அவனது தண்ணீரை போல தளம்பின பொல்லாத ஒரு குணம். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆக நமது வாழ்க்கையில ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அற்பமாக நினைத்து இழந்து விட்டு அந்த ரூபனை போல இருக்கக்கூடாது. ஆகவே கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் நிலைத்து கனி கொடுக்கணும். தண்ணீரை போல தளம்பின சுபாவம் இருக்கக்கூடாது. நீங்க கவனமா இருந்து உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த சிலாக்கியங்களை நீங்கள் எந்த அற்பமான ஒன்றுக்காக, இச்சைக்காக, சுயநலத்துக்காக, சாத்தான் போடுகிறதான அற்பமான காரியங்களுக்காக நீ இழந்து விடக்கூடாது. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்தை, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை நீங்கள் அற்பத்தனமாய் இழந்து விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துங்கள். ஆண்டவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.